வணக்கம். 60 days spoken English courseல டே 42ல இருக்கிறோம். ஒரு 5 days வீடியோ அப்லோட் பண்ண முடியல டியூ டு தீபாவளி அண்ட் டிராவல்ல இருந்ததுனால போட முடியல. அதற்காக சாரி. நான் கொஞ்சம் பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன phrases பார்க்க போறோம் அப்படின்னா கமெண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் தான். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா பேசி பாருங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்றத would you mind lending me a hand அப்படின்னு சொல்லி பாருங்க. நமக்கே ஒரு புது தெம்பு இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ அம் திலகா. அந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் phrases. கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ், என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்றத அட்வான்ஸ் எப்படி கேட்கலாம். would you mind lending me a book, lending me a hand, உன்னோட என்னை கை தூக்கி விட முடியுமா, கொஞ்சம் கை கொடுப்பா அப்படின்றோம் இல்லையா. நம்ம சாதாரணமா சொல்லுவோம் என்ன கொஞ்சம் கை கொடுப்பா அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? could you pass me that book, இந்த புக் எனக்கு தர முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, கொடுத்து விட முடியுமான்ற. would you possibly தரதுக்கு சான்ஸ் இருக்கா. ஓகேங்களா? would you possibly pass me that book, அந்த புக்கை என்கிட்ட தரதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு. ப்ளீஸ் கிவ் மீ a minute, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, கொஞ்சம் மினிட்டை தாண்டல, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. வெயிட் டு வெயிட் a moment அப்படின்னு சொல்லலாம். would it be too much trouble, கொஞ்சம் கஷ்டப்படுத்துறணும், வெயிட் பண்ண வைக்கிறதுல கஷ்டப்படுத்திட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோன்ற. to wait a moment. ஓகேங்களா? will you come with me, நீ எனக்கு கூட வரையா அப்படின்றத I did appreciate, நீ எனக்கு கூட வந்தா சந்தோஷமா இருக்கும்ன்றதும் நீ எனக்கு கூட வர முடியுமா அப்படின்றது ரெண்டு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. I would appreciate it, I would appreciate it if you would along, என்னோட வந்தனா நான் வந்து என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன், உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு அர்த்தம். கேன் ஐ யூஸ் யுவர் பென், உன்னோட பெண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு கேட்கறதா, உன்னோட பெண்ணை எனக்கு தர்றதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையேன்னு கேட்கறதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. if it is not inconvenient, நீ அந்த பெண்ணை எனக்கு தர்றதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னு கேட்கறது எவ்வளவு நல்லா இருக்கு. ஓகேங்களா? if it is not inconvenient, may I borrow your pen, ஓகேவா? ஓகே தானுங்களா? நெக்ஸ்ட் மே சிட் ஹியர் அப்படின்றது would you mind if I sat here, நீங்க நான் உட்கார்ந்தா ஒன்னும் நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்பலாம். அதுதான் மே சிட் ஹியர், நாங்க உட்காரலாமான்றதுக்கும் நாங்க உட்கார்ந்தா உங்களுக்கு தொந்தரவு இல்லையே, நீங்க வந்து ஒன்னும் நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்றதா would you mind if I sat here. ஓகேவா? would you tell me the time, டைம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்போம். I was wondering if you could tell me the time. please show me the way, எனக்கு வழிகாட்டுவீங்களா. I would be grateful if you could show me the way, நான் வந்து வழிகாட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றியுடையவனா இருப்பேன். ஓகேங்களா? கடமைப்பட்டவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். would you open the window, கதவை ஜன்னல் திறக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு would you be kind enough, ஓகேங்களா, உங்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் to open the window. can I ask you something, நான் ஏதாவது உங்கள்ட்ட கேட்கலாமா. would you like to request your guidance on this matter, நான் உங்கள்ட்ட ஏதாவது கேட்டுக்கலாமா, நீங்க ஏதாவது ஹெல்ப் நான் உங்கள்ட்ட கேட்கட்டுமா அப்படின்றத நான் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை உங்களுக்கு எனக்கு வந்து சொல்லித்தர முடியுமா, உங்களோட கைடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. I would like to request your guidance on this matter, இந்த மேட்டர்ல உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவைன்றதுக்கும் நான் இதை உங்கள்ட்ட கேட்டுக்கலாமா அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ பேசிக் வேர்ஸ் அட்வான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் phrases. that's nice அப்படின்றது that is a brilliant idea, நல்ல ஐடியாவா இருக்கேப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி அது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்றது எப்படி இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் லுக் குட், பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்றது இட் குவைட் இம்ப்ரெசிவ், நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுது நம்மள அப்படின்றோம்ல. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னா இட்ஸ் லுக் குட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஹானஸ்டி. ஐ லைக் இட் அப்படின்றது ஐ ரியலி அட்மயர் யுவர் எஃபர்ட், ஐ லைக் இட்ன்றதுக்கும் ஐ ரியலி அட்மயர், உன்னோட எஃபர்ட் வந்து என்னை ரொம்ப வந்து என்ன பண்ணிட்ட, அட்மயர் பண்ணிட்ட அப்படின்றதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஐ லைக் இட்ன்றதோட ஐ ரியலி அட்மயர் யுவர் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? இட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றத தட் வாஸ் எ தாட்ஃபுல் ஜெஸ்டர். ஓகேங்களா? ஓகே. தட் இஸ் ஃபன்னி அப்படின்றத தட் இஸ் எ ரேதர் சர்ப்ரைசிங் அவுட்கம். ஓகேங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்றத இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ எக்ஸ்பெக்டட், நான் இதை எதிர்பார்க்கலன்னா என்ன அர்த்தம், பிடிக்கலன்னு அர்த்தம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யுவர் ஐடியா, என்னோட ஐடியா நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன், அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கிரேட் அப்படின்றத யூ ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் பர்ஃபெக்ட்லி, இந்த சிச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்க, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றது தட்ஸ் கிரேட். இப்படி சொல்லி பாருங்க. கொஞ்சம் நீளமா தான் இருக்கும், இருந்தாலும் இப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். இட்ஸ் ஓகே அப்படின்னு, இட் குட் ஹாவ் பீன் பெட்டர், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? நாட் அட் ஆல், நாட் பேட் அட் ஆல் அப்படின்னா என்ன,
I must say your presentation was outstanding. ஓகேங்களா, பரவாயில்ல அப்படின்றதுதான், not bad at all. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பேசிக் வர்ஸ் அட்வான்ஸ் தான். ஓகேங்களா, பேசிக்கா நம்ம எப்படி பேசிப்போம், அட்வான்ஸா எப்படி பேசிப்போம் அப்படின்றத பார்க்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் ஷூர். வாட் டு யூ நீட் அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா, இதே அட்வான்ஸ்டா இருந்தா would you mind lending me a hand, எனக்கு கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்றதுக்கும் கை கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாட் அட் ஆல். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ ரைட் வே, அவனுக்கு சரியான சமயத்துல நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அர்த்தம். வாட் டு யூ நீட், உனக்கு என்ன தேவைன்றதுக்கும் உனக்கு சரியான நேரத்துல நான் ஹெல்ப் பண்றேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா. அப்ப எது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாருங்க. தட் இஸ் நைஸ், எஸ் ஐ லைக் இட் டூ, நல்லா இருக்கு, நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றது. தட் இஸ் எ பிரில்லியன்ட் ஐடியா, தட் இஸ் நைஸ் அப்படின்றதுக்கு பதிலா தட் இஸ் எ பிரில்லியன்ட் ஐடியான்னு சொல்லுங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ, நான் உன்னோட அப்படி கம்ப்ளீட்டா நீ செய்ததை பாராட்டுறேன், அக்ரி பண்றேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பேசிக் ரிக்வெஸ்ட் அதே மாதிரி பார்த்தலாம். கேன் ஐ யூஸ் யுவர் பென், உன்னோட பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாமா. அப்கோர்ஸ், ஹியர் யூ கோ, ஆமா இந்த இருக்க எடுத்துக்கோ அப்படின்றோம் இல்லையா. இட் இஸ் நாட் இன்கன்வீனியன்ட், மே ஐ பாரோ யுவர் பென், உன்னோட பெண்ணை வாங்கி உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே, பெண்ணை தர முடியுமா, தருவீங்களா அப்படின்னு கேட்கலாம். நாட் அட் ஆல், ப்ளீஸ் டேக் இட், எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்கோர்ஸ் அப்படின்றது நாட் அட் ஆல், ப்ளீஸ் டேக் இட், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பேசிக் கமாண்ட் என்ன, இட்ஸ் லுக்ஸ் குட், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எஸ் பெட்டர் தென் பிஃபோர், முன்னையோட ஓகே தான் அப்படின்றது. முன்ன நான் என்ன பண்ணேன்னு அதோட ஓகே தான். இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ் ஹானஸ்ட்லி, இது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்றதும். தேங்க்யூ, ஐ ஒர்க் த ஹார்ட் இன் ஆட், நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் அப்படின்றது. ஓகேங்களா, தேங்க்யூ, ஐ ஒர்க் த ஹார்ட் ஆன் இட். ஓகேங்களா, இந்த மாதிரி கான்வர்சேஷன், இந்த மாதிரி பிளேசஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் தாங்க வேற எப்படி வேணும் அப்படின்னு. தேங்க்யூ ஃபார்